வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம வாட்ஸ்அப்பின் போலியான 3 சிவப்பு டிக்குகள் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப் 3 சிவப்பு டிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பரவிட்டு இருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டிக் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, சென்டர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, பட் ரிசீவர் ஃபோனுக்கு இன்னும் அது போய் சேரலை அப்படின்னு அர்த்தம். அதாவது ரிசீவர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஃபோன் ஆஃப் ஆகிருக்கலாம். அப்படின்னா அவங்க ஃபோனுக்கே இன்னும் போய் சேரலை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் 2 டிக்கு கலர் இல்லாமல் பிளாங்கா 2 டிக் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிசீவரோட ஃபோனுக்கு போய் சேர்ந்துருச்சு, பட் ரிசீவர் இன்னும் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னு அர்த்தம். 2 டிக்குமே ப்ளூவாக மாறிடுச்சு அப்படின்னா ரிசீவர் வந்து மெசேஜை பார்த்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப் வந்து 3 டிக் வரும் அண்ட் அந்த 3 டிக்குமே பார்த்தீங்கன்னா செவப்பாக மாறிடும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க போலியான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. பட் அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் 3 சிவப்பு டிக் வந்துருச்சுன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து கவர்மெண்ட் பார்த்துட்டாங்க, நீங்கள் ஏதோ தப்பான ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்களில் வந்து ரொம்பவே வந்து பரவலாக பரவிட்டு இருக்கிற ஒரு மெசேஜ். பட் இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு போலியான விஷயம் தான். கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய மெசேஜ் செக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட்டுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அனுப்புறீங்களா இல்லையா, ஏதாவது ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய விதமாக வந்து அனுப்புறீங்களா இல்லையான்ட்டு அவங்க செக் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்ககிட்ட இருக்குது. பட் செக் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து 3 டிக் வருமா இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லவே இல்லை. என்னதான் வந்து வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், இந்த போலி மெசேஜஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் வந்து யோசிச்சிட்டே தான் இருக்காங்க, கண்ட்ரோல்ஸ்லாம் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போதும் வந்து நிறைய போலி மெசேஜஸ்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இந்த போலி மெசேஜ் பார்த்து நிறைய பேர் நம்பி அவங்களுக்கே தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப் ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, PIB ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஃபேக்ட் செக் அப்படிங்கிற இந்த ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்டில் வர எல்லா மெசேஜுமே ஒரிஜினலா, உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ட்விட்டரில் போட்டே இருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் கூட அவங்க வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாரின் மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க, அதில் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிப் ஃபேக்ட் செக்கில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மற்ற ஏதாவது ஒரு ஃபேக்டில் வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது, சப்போஸ் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலை பற்றி வருது, இல்லைனா ஏதாவது ஒரு கண்ட்ரி பற்றி வருதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர்டு ஜேர்னல், அதாவது நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பேப்பரில் பார்த்துருக்கலாம், அப்படி பார்த்துருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணணும். சும்மா நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வருது, இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராமில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், இது வந்து உண்மையாக இருக்கக்கூடும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அது வந்து போய் தாங்க. ஏன்னா ஈஸியாக வந்து இப்போ வந்து மீம் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் ஈஸியாக நீங்களே வந்து ஏதாவது ஒரு நியூஸ் சேனலுடைய ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து அதில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அது வந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து டிவியில் வந்து நியூஸில் இருந்து எடுத்த ஃபோட்டோ மாதிரியே இருக்கும். பட் அதை பார்த்தீங்கன்னா வேறு யாராவது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 வழிமுறைகள் இருக்குது. நீங்களாக வந்து டைரெக்டாக ஏதோ ஒரு நியூஸ் இல்லைனா ஏதோ ஒரு பேப்பரில் வந்து பார்த்து வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மெசேஜுமே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிப் ஃபேக்ட் செக் வந்து யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து பிப் ஃபேக்ட் செக் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வர எல்லா ஃபேக் மெசேஜஸுமே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க வந்து அது ஃபேக் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. இதனால் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.